மண்டே இன்னைக்கு காலையில் டிஃபனுக்கு அரிசி பருப்பு சாதம் தான் ரெடி பண்ணியிருந்தேன். அரிசியும் பருப்பையும் ஃபஸ்ட்டே ஊற வச்சுட்டேன். ஒரு குக்கரில் எண்ணெய் ஊற்றிட்டு காஞ்ச மிளகாய், கடுகு, உளுந்தம் பருப்பு சேர்த்துருக்கேன். கடுகு பொரிஞ்சதும் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். இது கூடவே சின்ன வெங்காயம் சேர்த்துருக்கேன். இப்போ இதில் ஒரு 4-5 பச்சை மிளகாய் சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக பூண்டு சேர்த்துருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா வதங்கினதும் தக்காளி போட்டிருக்கேன். தக்காளி நல்லா மசிஞ்சதும் கொஞ்சமாக மஞ்சத்தூள், வீட்டு குழம்புத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்து ஒரு 2 நிமிஷம் கிண்டிட்டு தண்ணி சேர்க்க வேண்டியதான். 1 கிளாஸ் அரிசிக்கு 3 கிளாஸ் தண்ணி சேர்த்துருக்கேன். ஏன்னா வீட்டுக்கு ரெகுலராக பொங்கும் இல்லையா, அந்த அரிசி தான் போடுவாங்க. தேவையான அளவு உப்பு போட்டு இது நல்லா கொதிச்சதுக்கப்புறமா ஊற வச்சிருக்க அரிசியும் பருப்பையும் சேர்த்து குக்கரை நல்லா மூடிட்டு ஒரு 3 விசில் சிம்மில் வச்சு எடுத்தால் போதும். சூப்பரான அரிசி பருப்பு சாதம் ரெடி. கடைசியில் மல்லி இலை போட்டு இறக்கிற வேண்டியதான். இதை சும்மாவே சாப்பிட்டாலே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். அப்பளம் அப்படி இல்லைன்னா உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி சாப்பிடுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி மதியம் லஞ்சுக்காக மீன் வாங்கியிருந்தேன். துப்பால மீனும் பண்ணா மீனும் வாங்கியிருந்தேன். மீனை க்ளீன் பண்ணுறதுக்கு முன்னாடியே குழம்புக்கு ரெடி பண்ணி சிம்மில் வச்சுருவேன். மீனை கழுவி முடிக்கிற டைமும் குழம்புல மீன் போடுற டைமும் ஒரே மாதிரி இருக்கும். மீனை நல்லா வாஷ் பண்ணி குழம்புல போட்டுட்டு ஒரு 20 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டு கடைசியாக கருவேப்பிலை போட்டு இறக்கிடுவேன். தோட்டத்தில் நிறைய வேலை இருக்கிறதுனால என்னுடைய ஹஸ்பண்ட் லஞ்ச் சாப்பிட வரல. அதனால் லஞ்செலாம் பேக் பண்ணி தோட்டத்துக்கு கொடுத்து விட்டுட்டேன்.